எங்கே நான் போனாலும் எப்போது பார்த்தாலும் அம்மாடி உன் பேச்சுதான். வாய திறந்தாலும் வாய்க்காதிருந்தாலும் ஓம் சக்தி ஓம் பாட்டுதான். அடிச்சாலுமே அழியாதம்மா என் தாயே உன் ஞாபகம்தான். குருவாழ்க பங்காரம்மா வாழ்க. ஒரே தாய் ஒரே குலம். இந்த ஒன்றோடு போதும் என்னை நிறுத்திக் கொள்ளாதே மகனே. நீ செலுத்தும் ஒவ்வொரு ஆண்டின் இருமுடிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை நான் உனக்கு தருகிறேன். இது நம் அன்னையின் அருள்வாக்கு. துன்பங்களை தணிக்கும் இருமுடி இது. தேவர்க்கும் மூவர்க்கும் எட்டா வாய்ப்பு. அன்னை ஆதிபராசக்தி இந்த அவதார காலத்தில் மக்களின் துயர்களை தீர்க்கவே ஏற்படுத்தி கொடுத்துள்ள ஒரு பொன்னான வாய்ப்புதான் இந்த இருமுடி. சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி ஏந்துபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியே அன்னை இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சக்தி மாலையை அணிவது எப்படி, இருமுடி ஏந்துவது எப்படி, அதற்கான முறைகளையும் நியமங்களையும் சுமார் 1 மணி நேரம் நின்ற நிலையிலேயே அவள் திரு பங்காரம்மா சொல்ல சொல்ல அவற்றை உடனிருந்து எழுதி அதன் பிறகே பக்தர்களுக்கும் மன்றங்களுக்கும் வெளியிட்டனர். இருமுடி விளக்கம். மகனே, நீ தொடர்ந்து இருமுடி செலுத்துவது உன்னுடைய அழுக்கினை நீக்கிக் கொள்ளவே. உன்னுடைய உள்ளத்தில் உள்ள ஆன்மாவின் அழுக்கு, உன் குடும்பத்தில் உள்ள அழுக்கு என இவ்விரண்டு அழுக்குகளையும் நீக்கிக் கொள்ளவே இந்த இருமுடி. ஒழுக்கம் கட்டுப்பாடு இன்றி நீ செலுத்தும் இருமுடியால் பயனில்லை என்பது அன்னையின் அருள்வாக்கு. ஆகவே சக்திகள் அனைவரும் சக்தி மாலை அணிந்து முறையாக விரதம் இருந்து அன்னையின் அருள் பெற வேண்டுகிறோம். குருவடி சரணம், திருவடி சரணம். 7 கடல் போனாலுமே என்னோடு நீ இருப்ப. உன் கால சுத்தி வந்த புள்ள காப்பாத்தவே துடிப்ப. மூச்சு உள்ள மட்டும் உன்னை பத்தி பாட்டு கட்ட